நம்மளுடைய கார்பன் எமிஷனால் இந்த ஏர்த்துக்கு பல நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு விஷயந்தான் ஓஷன் அசிட்டிஃபிகேஷன். அட்மாஸ்ஃபியரில் நம்ம ரிலீஸ் பண்ணுற CO2லேருந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் ஓஷன் தான் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இந்த கார்பன் என்ன பண்ணுதுன்னா, கடல் தண்ணியில் இருக்க H2ஓட வினை புரிஞ்சு கார்போனிக் ஆசிட்டை உருவாக்குது. இந்த கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிள்டு ஆசிட். இது என்ன பண்ணுன்னா, பைகார்பனேட்டாக மாறுறதுக்காக தன்னிட்ட இருக்க H+ அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த H+ அயான்ஸ் தான் நம்ம கடல் வாட்டரை, அதாவது நம்ம கடல் தண்ணியை அமிலத்தன்மையோடையதாக மாற்றுது. கடலில் இருக்க கார்பனேட்டோட வினை புரிஞ்சு பைகார்பனேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதன் மூலயமா கடலில் இருக்க பவழப்பாறைகளுக்கு அதுங்களுக்கு தேவையான கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது பற்றாக்குறையாகுது. இது பவழப்பாறைகளோட நிற்கிதா அப்படின்னா கிடையாது. இது ஓடுகளுடைய உயிரினங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுது. அதாவது இது ஒரு உணவு சங்கிலி தொடரை பிரேக் பண்ணுது. இதன் மூலயமா இந்த மொத்த ஓஷனோட ஈகோசிஸ்டமுமே பிரேக் ஆகுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கிளைமேட் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் தீர்வு அப்படிங்கிறது ஒன்று தான். கார்பன் எமிஷனை குறைக்கணும், இல்லை அப்படின்னா நிறுத்தணும்.